புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் இன்று முற்பகல் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதமர் உட்பட 21 அமைச்சரவை அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். முதலாவதாக புதிய பிரதமராக ஹரிணி அமரசூரிய பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இதனையடுத்து கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராகவும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து விஜித்த ஹேரத் வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராகவும், சந்தனா அபேரட்ன பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சராகவும், ஹர்ஷன நாணயக்கார நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சராகவும், சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராகவும், KD லால்காந்த விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராகவும், அனுர கருணாதிலக்க நகர அபிவிருத்தி, கட்டுமானம் மற்றும் வீடமைப்பு அமைச்சராகவும், ராமலிங்கம் சந்திரசேகர் கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராகவும், பேராசிரியர் உபாலி பணிலகே கிராம அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சராகவும், சுனில் ஹந்துன்னெத்தி கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சராகவும், ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சராகவும், விமல் ரத்நாயக்க போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராகவும், பேராசிரியர் ஹினிதும சுனில் செனவி புத்த சாசன, சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சராகவும், வைத்தியர் நளிந்த ஜெயதிஸ்ஸ சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சராகவும், சமந்த வித்யாரட்ன பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சராகவும், சுனில்குமார் கமகே இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராகவும், வசந்த சமரசிங்க வர்த்தக, வணிக, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராகவும், பேராசிரியர் கிருஷாந்த சில்வா அபேசேன விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராகவும், பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தொழில் அமைச்சராகவும், பொறியியலாளர் குமார ஜாய்கொடி வலுசக்தி அமைச்சராகவும், கலாநிதி தமிக பட்டமெந்தி சுற்றாடல் அமைச்சராகவும் ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். குறித்த அமைச்சரவையில் பேராசிரியர்கள் 4 கலாநிதிகள் 2 வைத்தியர் 1 பொறியியலாளர் 1 சட்டத்தரணி 1 உள்ளடங்குகின்றனர். இதேவேளை பாதுகாப்பு, நிதி மற்றும் பொருளாதார அபிவிருத்தி, டிஜிட்டல் பொருளாதாரம் ஆகிய அமைச்சுகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கீழ் தக்க வைக்கப்பட்டுள்ளன.